சிவன் கண்முன்னே தோன்றிய 3 அதிசய வீடியோக்கள். உங்களுக்கு சிவனை பிடிக்குன்னா ஓம் நமச்சிவாயான்னு கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சுயம்பு லிங்கத்துக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அந்த கற்பூர கிண்ணம் அப்படி மெதுவாக நகர்ந்துருக்கு. அதை பார்த்தீங்கன்னா யாரும் இழுத்த மாதிரியோ இல்லை காந்தத்தை வச்சு நகர்த்துற மாதிரியோ எந்த அறிகுறியுமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக அப்படியே நகர்ந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கிண்ணத்துக்கு பக்கத்தில் இன்னொரு கிண்ணம் பார்த்தீங்களா, அதுவும் ஒரு கற்பூர கிண்ணம் தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கற்பூர கிண்ணமும் பத்துனுச்சாமா. அப்போ வீடியோ ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் பண்ண வரது கட் ஆகிடுச்சாமா. ரெண்டாவது வீடியோ ஒரு லிங்கத்துக்கு ஒரு பாம்பு அபிஷேகம் பண்ணுற காட்சி. ஒரு டம்ளரை பாம்பு எங்கிருந்து எடுத்து வந்து அதில் பாலை பிடிச்சிட்டு வந்து இங்கே இருக்க லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கு. ஆமாம், அந்த பாலையும் அந்த கிண்ணத்தையும் அங்கே அந்த சிவலிங்கத்துக்கு மேலே வைக்கவே இல்லையாமா, ஒரு மாலை மட்டும்தான் தொங்கிட்டு இருந்தாமா. அந்த லிங்கத்து மேலே ஏறி அந்த பால் டம்ளரை வச்சு அங்கே இருக்கிற லிங்கத்துக்கு இந்த பாம்பு பால் அபிஷேகம் பண்ணியிருக்கு. மூணாவது வீடியோ தான் ரொம்ப ரொம்ப மர்மமான வீடியோ. நடு ரோட்டில் ஒரு சிவன் சிலையை வச்சிருக்காங்க. அந்த சிவன் சிலையில் சிவன் ஒரு திரிசூலத்தை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த திரிசூலம் ஆட்டோமேட்டிக்காக மேலே வானத்தில் பறந்து மறைஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த திரிசூலம் என்ன ஆனது, எங்கே போனதுன்னு இந்த தகவலுமே இது வரைக்கும் வரல. ஒரு நடு ரோட்டில் பப்ளிக்லாம் இருக்கிற இடத்துல ஒரு திரிசூலம் பறக்குதுன்னா அது ரொம்ப ரொம்ப அமானுஷ்யமான விஷயம் தான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சிஜியோட எடிட்டிங்ஸோ எல்லாம் நிரூபிச்சிருக்காங்க. இது ஒரு உண்மையாக ரெக்கார்ட் செய்யப்பட்ட வீடியோ தானம்மா.